அனைவருக்கும் ஜீரோமணி சேனலின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமான சுவையான இளநீர் பாயாசம் தாங்க பார்க்க போறோம். இந்த வெயில் காலங்கள்ல இளநீர் எவ்வளவு நன்மைகள் அப்படின்னு நமக்கு நிறையவே தெரியுங்க. இந்த இளநீரை நாம பாயசமா செய்து சாப்பிட்டா ரொம்பவே ஆரோக்கியமா இருக்குங்க. நமது ஜீரோமணி சேனலை இப்பதான் முதல் தடவையா பார்க்க போறீங்க அப்படின்னா நமது வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த இளநீர் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? முதல்ல இளநீர் தண்ணியை எடுத்துக்கணுங்க. நான் 2 இளநீரோட தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன். பிறகு இளநீர்ல உள்ள தேங்காய்களை 2ஆ பிரிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. ஒன்று மொத்தமா உள்ளது, இன்னொன்று ரொம்ப மெலிசா இருக்கும் இல்லையா, அந்த தேங்காயை எடுத்து வச்சிருக்கேன். 1/2 லிட்டர் அளவுக்கு காய்ச்சிய பாலை எடுத்துக்கிறேங்க. காய்ச்சாத பாலா இருந்தாலும் எடுத்துக்கலாம். சளி பிடிக்காம இருக்கணும் இல்லையா, அதனால சுக்கு பவுடர் எடுத்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும். தேவையான அளவு ஏலக்காய் பொடி, நெய்யில் வறுத்து எடுத்த முந்திரி, திராட்சை, பாதாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேங்க. உங்ககிட்ட இல்லைன்னா இடியாப்ப மாவு இருக்கு இல்லையா, பச்சரிசி மாவு, அதை 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணீர்ல கலந்து கரைச்சு வச்சுட்டீங்கன்னா இதற்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம். நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல பெரிய தேங்காயா இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கிறேங்க. ஓம் அக்னியே ஸ்வாக. இப்போ ஒரு அடிகனமான கடாயிலோ குக்கரிலோ பாலை எடுத்து நல்லா காய்ச்சிக்கணுங்க. தண்ணீர் ஊற்றாம இந்த பதத்துக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போதான் நமக்கு பாயசம் சரியான பதத்துல வரும். இப்போ சுண்ட காய்ச்சிய பதத்துல வந்திருக்கு. இதோட நாம கண்டென்ஸ்டு மில்கை சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் இல்லாதவங்க பச்சரிசி கரைசல் சொன்னேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து சர்க்கரை எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாயசம் தண்ணியா இருக்காது, கெட்டியாயிடும். அந்த நேரத்துல இளநீர் தண்ணீர் வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்புல இருந்து பாத்திரத்தை இறக்கிட்டு இதோட நாம ஏற்கனவே வழுக்க தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதோட நாம பேஸ்டா அரைச்சு வச்சிருக்க அந்த பெரிய தேங்காயையும் சேர்த்து நல்ல கட்டி விழாம கிளறி விட்டுக்கணுங்க. இதோட நமக்கு தேவையான அளவு ஏலக்காய் பொடியையும் சுக்குத்தூளையும் நெய்ல வறுத்து எடுத்து வச்சிருக்க முந்திரி, பாதாம், நட்ஸையும் சேர்த்துட்டோம்னா நமக்கு சுவையான ஆரோக்கியமான இளநீர் பாயாசம் தயாராயிடுச்சு. நீங்களும் இந்த இளநீர் பாயாசத்தை உங்க வீட்டில் செய்து பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நமது ஜீரோமணி சேனலோட இந்த இளநீர் பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்க. என் மரியாதை கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.